இன்னைக்கு லாஸ்ட் டே இன் சென்னைன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன். ஸோ இந்த நாளை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்பவே ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் என்னோட ஹஸ்பண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். வீட்டில் இருந்து கிளம்பும் போதே நல்ல பசி. வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற டவரா காஃபிங்கிற ஷாப்பில் போய் ஃபில்டர் காஃபி, டீ, வேர்க்கடலை, சாண்ட்விச் எல்லாமே சாப்பிட்டுட்டு நேராக மெரினா பீச் வந்தாச்சு. இது வீக் டேங்கிறனால பீச்சே காலியாக அமைதியாக இருந்துச்சு. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நிறைய புறா தான் இருந்துச்சு. அது கூட ஓடி ஆடி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். ஹிதாயா வீட்டில் மார்பிள்ஸில் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடுவா. இங்கே வந்து வெறும் காலில் மேடம்க்கு மண்ணில் நடக்க முடியல, தள்ளாடி விழுந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மெதுவாக நடக்க வச்சு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல இளநி வித்துட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு செவல்னி கொடுத்துட்டு ஹிதாயாவுக்கு கொஞ்சம் இளநி கொடுத்துட்டு சரி போய் கடற்கரையை பார்த்துட்டு வந்துடலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் பீச்சுக்கு வந்தப்போ இந்த உடன் பாத் நான் பார்த்ததே இல்லை. இப்போதான் புதுசாக போட்டிருக்காங்க போல. வீல் சேரில் வரவங்களுக்கு, மண்ணில் நடக்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்படியே நடந்து வந்து கொஞ்ச நேரம் கடலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சின்ன வயசில் அப்பா அம்மா கூட வரும்போது கால் நினைக்கிறதுக்கு அடம் பிடிப்போம். ஆனால் இப்போ யாருமே தடுக்க போறதில்ல. ஆனாலும் நினைக்க பிடிக்க மாட்டேங்குது. உப்பு தண்ணி பிசு பிசுன்னு இருக்குன்னு நிறைய யோசிக்கிறேன். நீங்க எப்படி அதெல்லாம் பாப்பீங்களா, இல்ல பாத்துக்கலான்னு தண்ணியில இறங்கிடுங்களாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால டிஃபன் சாப்பிடலாம் அங்க இருந்து கிளம்பி சரவணா பவன் போயிருந்தோம். ஃபுட் எல்லாம் நல்லா டேஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கூட டாய்லெட்லாம் நீட்டாவே மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் கடுப்பு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷீரூஸ் டர்னிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.